வெல்கம் டு ஆல். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யோஸ்ட் ஒரு செட்டிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேஷ்போர்டில் இருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்இஓ ஆப்ஷன் இருக்கும். இப்போ செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைட் ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷன்ஸுமே எனபிள் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் டிசபிள் பண்ண வேணாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறதே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக்ஸ் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம சைட் இன்ஃபோ கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெப்சைட் நேம் வந்து நான் இ-ஜிப்கோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் இப்போ உங்கள் வெப்சைட் நேம் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆல்டர்னேட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெப்சைட் நேம் இ-ஜிப்கோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நான் ஆல்டர்னேட்டில் வந்து நான் ஜிப்கோஸ்ன்னு கூட கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட் வந்து இப்போ கிரீன் ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்டாக ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் வெப்சைட் நேமில் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டேக்லைன் என்ன, ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேக்லைன் கொடுக்குறேன். இது உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து என்ன கண்டென்ட் கரெக்டாக இருக்குமோ, ஸோ அதை மாதிரி நீங்கள் டேக்லைன் கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளூ வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளூ வெப்சைட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் நேம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேக்லைன்ஸ் இருக்குது. நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டர் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த செப்பரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு செப்பரேட் வந்து உங்களுக்கு கோலன் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஐபன் வேணுமா, ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். செப்பரேட்டர் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் இமேஜ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சைட் இமேஜ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இமேஜாக உங்களுக்கு ஷேர் ஆகும். நீங்கள் நிறைய வெப்சைட் பார்த்துக்கலாம். அந்த லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த இமேஜோட ஷேர் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ அதோட சைஸ் என்ன இருக்கணுமோ நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னோட வெப்சைட் லிங்க் யாராவது ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபியூச்சர் இமேஜாக நமக்கு ஷோ ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு போஸ்ட்டோட லிங்க் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இமேஜ் ஷோ ஆகாது. ஏன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபியூச்சர் இமேஜ் கொடுத்துருப்பீங்க அந்த போஸ்ட்டோட கண்டென்ட்டை பொறுத்து. ஸோ அந்த இமேஜ் தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த இமேஜுமே இல்லாத ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறீங்க உங்கள் வெப்சைட்டோட லிங்க் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு அட்மின் எடிட்டர் வந்து அக்சஸ் பண்ணணுமாங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனபிள் பண்ணிடுங்க. ஸோ யூசேஜ் ட்ராக்கிங் வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக அதை டிசபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட ஐடியாவை பொறுத்து தான். நான் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சைட் பாலிசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ஆப்ஷன் தான். ஸோ அதான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களோட பிஸ்னஸ் டைப் என்ன ஆர்கனைசேஷனா இல்லை பர்சனாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக ஆர்கனைசேஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கன்ஃபிகரேஷனில் வந்து நீங்கள் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சேம் தான். ஆர்கனைசேஷன் நேம் வந்து உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஆர்கனைசேஷன் நேமில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லோகோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதாக ஃபஸ்ட் இப்படியே முடிச்சதுனால நமக்கு டிஃபால்ட்டாக இந்த லோகோ ஷோ ஆகுது. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் தான். உங்களோட சோஷியல் ப்ரொஃபைலையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைட்டை வந்து இப்போ கூகுளில் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை பிங்கில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, பின்ட்ரெஸ்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறீங்களா, ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதான் நம்ம செப்பரேட் வீடியோவை பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் கிளியராகவே புரியும். ஸோ அதெல்லாம் நான் இப்போ இது ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் இருக்குது. ஸோ நான் இப்போ ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஹோம் பேஜ் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செப்பரேட்டாக ஒரு பேஜ் நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அதான் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். போஸ்ட் டைப் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ போஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டைட்டில் பேஜ் செப்பரேட்டர் சைட் டைட்டில்னு இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு பேஜஸ் வேண்டாம். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் பேஜ் அடிச்சிங்க அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும். எனக்கு டைட்டில் இருக்கணும், செப்பரேட்டர் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டேக்லைன் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேறு ஒரு ஆப்ஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப்பிள்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம கண்டென்ட் கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக ஏதாவது டைப் பண்ணலாம். இப்போ நான் சைட்டில் ஒன்று கூட கொடுத்துக்கிறேன். நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் டைட்டில் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு செப்பரேட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டேக்லைன் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கட்டன் டைப் பண்ணுறேன். நான் பெஸ்ட் டெய்லின்னு வேர்ட்ப்ரெஸ் டைப் பண்ணியிருக்கேன். நிறைய போஸ்ட் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு டேக்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அது ஷோ ஆகுது. சப்போஸ் இதே அவங்க வந்து வெப்சைட்டோட நேமோட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ வெப்சைட் நேமோட உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அது நீங்கள் கொடுக்குறதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் டைட்டிலை மட்டும் எடுத்துட்டு டேக்லைன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டோட நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு செப்பரேட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வெப்சைட் நேமையும் காமிக்கும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைட்டில் வேணும், செப்பரேட்டர் இருக்கணும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்லைன் இருக்கணும். நான் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இதில் நான் டேக்லைன் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் போஸ்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா டைட்டில் இருக்கும், செப்பரேட்டர் இருக்கும், நெக்ஸ்ட் டேக்லைன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நமக்கு டைட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எஸ்கேப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாகவே ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணலாம். ஸோ அது போக போக கிளியராக புரியும். ஸோ நான் இந்த ஃபார்மேட் வந்து நான் என்னோட போஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு டைட்டிலுக்கு அப்புறம் டேக்லைன் வேணும், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுக்குறேன். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு சோஷியல் மீடியா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ப்ரீமியம் ஆப்ஷன் தான். ஸோ அதெல்லாம் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வெப்சைட் தான். ஸோ அதனால அதில் ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் இருக்குது. இதே நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ப்ராடக்ட் ஆப்ஷனாக ஷோ ஆகும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் டைப்ஸ் மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுலேயுமே எனக்கு எஸ்இஓ டைட்டில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஏஜென்ட்ஸில் எப்படி இருக்கணும் அதான் நீங்கள் மேனுவலாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் சொல்லிட்டேன், டைட்டில் எப்படி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது காமன் தான். நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேட்டகரிவே சேம் ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெப்சைட்டில் வந்து ஏரியா ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேர்ம் டைட்டில் வேணுமா, பேஜ் செப்பரேட்டர் வேணுமா, ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணி பேக் பேஜ் செலுத்தலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு இருந்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் சிம்பிள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட் டைம் வந்து அது மாதிரி பேக் ஸ்டெப் வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு உங்கள் வெப்சைட் நீங்கள் என்ன கிரியேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதோட டைட்டில் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும் நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ட்ராவல் ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு அட்வான்ஸான ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ ஏஜென்சிலாம் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கான யூஸ் ஆகிறது தான். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்மால் வெப்சைட்ஸ்க்கு தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பெட்ரூம்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நிறையா போஸ்ட்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அதோட நேவிகேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுறது தான் நம்ம பெட்ரூம் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோம்னு இருக்குது, இ-காமர்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு செப்பரேட்டர் ஆப்ஷனுமே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ நமக்கு பெட்ரூமில் என்ன செப்பரேட்டர் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜ் டெக்ஸ்ட் என்ன ஸோ அது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுறலாம். நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ நார்மலாக பெட்ரூம்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியுதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இப்போது செப்பரேட்டர்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு இப்போது சிட்டி கண்ட்ரிலாம் வருது அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் வந்து ரியல் எஸ்டேட் வெப்சைட் தான். ஸோ அதனால அதுக்கு ஓரியன்டான டாக்ஸானமிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வெப்சைட்டில் மல்டிபிள் ஆத்தர் இருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுங்கள்.
ஸோ இல்ல உங்க வெப்சைட்ல ஒன்லி ஒன் ஆத்தர் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் தான். உங்க வெப்சைட்ல வந்து சிங்கிள் ஆத்தர் தான் இருக்காங்கன்னா நீங்க இதை டிசேபிள் பண்ணிடலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்க இதில் மல்டிபிள் ஆத்தர் இருக்காங்க அப்படின்னா நீங்க எனபிள் கொடுத்துட்டு ஸோ எக்ஸிஓ டைட்டில் எப்படி இருக்கணுமோ நீங்க அதை மாதிரி மாத்திடலாம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆப்ஷன் தான். ஸோ அது மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அச்சீவ்ஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ இதில் கண்டென்ட் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு வச்சிங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் டிசேபிள் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எஸ்இஓ டைட்டில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்மேட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு சேம் ஆப்ஷன் தான். ஸோ இது கண்டென்ட் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா டிசேபிள் செட்டிங் தான். ஸோ அதனால் டிசேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எனபிளாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆப்ஷன் தான் அது. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டிசேபிள் பண்ணுறதே ரொம்ப கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ அதனால தான் டிசேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் இது எல்லாமே ஒரு ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இது எதுவுமே புரியல அப்படின்னா கூட நான் பண்ணுற செட்டிங்ஸ் அப்படியே பண்ணுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு நான் கரெக்டான செட்டிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நான் பண்ணுற செட்டிங்ஸ் அப்படியே பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பேஜஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் பேஜஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 404 பேஜஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்டர்னல் சர்ச் பேஜஸ்மே இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ நமக்கு தேவைப்படலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 404 பேஜஸ் எடுத்துக்கலாம். இப்போ 404 பேஜஸ் எப்போ நமக்கு யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம வெப்சைட்டில் இல்லாத லிங்க் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ நமக்கு 404 பேஜஸ் ஷோ ஆகும். ஸோ அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் நான் இல்லாத ஒரு லிங்க் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெப்சைட்டில் வந்து சச்சின் ஒரு பேஜ் வச்சிருக்கவே இல்லை. ஸோ அந்த நான் சச்சின் ஒரு பேஜ் லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 404 பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கு இல்லாத ஒரு லிங்க்கை நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டில் இந்த பேஜ் லிங்க் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு 404 பேஜ் எரர் வரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ அந்த பேஜ் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா பேஜஸ் இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் மீடியா பேஜ் ஆப்ஷனில் நீங்கள் எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதை நான் ப்ளூ டார்க்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம இமேஜ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் ப்ளூ டாட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ப்ளூ டாட் இமேஜில் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக அந்த ப்ளூ டாட்டோட வெப்சைட்டு போகணும். அதுக்கு நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த இமேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த வெப்சைட் போகுது. ஸோ அது மாதிரி எனக்கு வெப்சைட் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. சப்போஸ் எனக்கு இமேஜ் மட்டும் ஓப்பன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் எனபிள் பண்ணுங்க. ஸோ சிம்பிள் தான். நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் இந்த இமேஜ் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு போகும். எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் இந்த இமேஜ் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் தான். ஸோ நமக்கு வந்து அந்த இமேஜ் கிளிக் பண்ணால் வெப்சைட் போகணும். ஸோ அதனால் நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட் டைட்டில்லாம் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபார்மேட் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா RSS ஃபீல்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இருக்கிற ஆப்ஷனே ஓகே தான். ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யோஸ்டேசியோட செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜஸ்க்குமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் டைட்டில் ப்ளஸ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வெப்சைட் வந்து இப்போ கூகுளில் வந்து ரேங்க் முன்னாடி வரும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் செட்டிங்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு பேஜ் அண்ட் போஸ்ட்டுக்குமே நீங்கள் கரெக்டாக டைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுங்க. ஸோ அதை எப்படி கொடுக்குறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.